என்ன மக்களே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரம்யாவை போட்டு பொலன்னு வந்து பொளந்து விட்டுருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. ஆக்சுவலாக நாங்களும் அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். எப்படிடா ரம்யாவை வந்து இத்தனை நாட்கள் வந்து காப்பாற்றி வச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த வாரத்தில் கெமி அவர்களை தூக்கிட்டு ரம்யா அவர்களை மறுபடியும் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அப்படி என்னத்தை தான் அவங்க ஆட போகிறாங்க? அட்லீஸ்ட் அவங்க ஆடிட்டு இருந்த ஆட்டத்தாவது உள்ளே ஆடிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேன்ஸாவது இன்க்ரீஸ் ஆகுவாங்க. சரி, நாங்களும் பரவாயில்ல, இவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி ஒரு வெங்காயத்தையும் பண்ணாத ஆளை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் டைட்டிலை வின் பண்ண வைக்கிறீங்களோ, கப்பை கையில் தூக்கி கொடுக்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வருதுப்பா, எனக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் சத்தியமாக ஃபேரே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கெமியாவது பரவாயில்லைங்க, லாஸ்ட் வீக் வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க, அழுதாங்க, சண்டை போட்டாங்க, ஃபிசிக்கல் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வச்சா கூட வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கெமி. அந்த பொண்ணை தூக்கி எவிக் பண்ணி வெளியே அனுப்புறீங்க, பிரவீனை வெளியே அனுப்புறீங்க, திவாகரை வெளியே அனுப்புறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு டம்மி பாவாவாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உள்ளர வச்சுக்கிட்டு அதுக்கிடையில் ரம்யாவை வந்து இப்படியே வாரம் காப்பாற்றி கூப்பிட்டு போய் டைட்டில் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றுக்கு தான் அந்த சாண்ட்ராவை போட்டு அந்த அடி அடித்தாப்புல விஜய் சேதுபதி. இன்றைக்குமாடா போட்டு அடிப்பீங்க? பாவண்டா, பாவம். ஒரு வேளை அந்த பொண்ணு டிப்ரெஷன் ஆகி எப்பா சாமி விட்டுருங்கடா, கதவை திறங்கடா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்துடும் போல். ஏன்னா அந்தளவுக்கு போட்டு செய்ன்னு வந்து செஞ்சிட்ருக்காங்க விக்ரம், எப்ஜே இவங்க எல்லாரும் சாண்ட்ரா அவர்களை. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிக்கெட் எல்லாம் 50 நாள் தாங்காது அப்படின்னு நினச்சோம், ஆனாலே 50 நாள் கடந்தும் வந்து இருக்காங்க அப்படின்றவங்க ஆட்கள் யார், நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்கள், லாஸ்ட் வீக்கில் வந்து திவ்யா அவர்கள் வந்து எல்லா பிளானையும் போட்டாங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது திவ்யாவா இல்லை சாண்ட்ராவா? சாண்ட்ரா அவர்கள் வந்து எவில் முகத்தை கொண்டவங்களா இல்லை வந்து திவ்யா அவர்கள் வந்து எவில் குணத்தை கொண்டவங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியல நிஜமாகவே. நேற்றுக்கு எபிசோடில் திவ்யா அவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம். சாண்ட்ரா அவர்களை திவ்யா அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சாண்ட்ரா அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு உமன் அப்படிங்கிறத போர்ட்ரேயல் பண்ணுற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணாப்புல. அதை பார்க்கும்போது என்னையா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கு எபிசோடில் பிரஜனை ரோஸ்ட் பண்ணது ஓகே, திவ்யாவை ரோஸ்ட் பண்ணது ஓகே, சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் கூட ஓகேப்பா, நான் கதவை திறக்கிற வெளியே வந்துடுறீங்களா திவ்யா அப்படின்றதெல்லாம் கூட கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதத்தை எந்த சீசன்லையும் நான் பார்த்தது கிடையாது, எந்த வீக்கெண்ட்லேயும் நான் பார்த்தது கிடையாது. நடந்திருந்தாலும் அதெல்லாம் எடிட்டிங்லேயே வந்து தூக்கிடுவாங்க. பட் இந்த சீசன்லாம் அப்படி கிடையாது. அதுவும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பிரஜனுக்கும் நம்மளுடைய விஜய் சேதுபதிக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லா ட்ரபிளும் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா, பிளான் பண்ணது அவங்க, அதை எதிர்த்து கேள்வி கேட்டது கனித்திரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பிளான் பண்ணதில் ஒரு பங்காக வந்து இருந்தவங்க தான் சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, இவங்க எல்லாருமே ஓகே. ஆனால் ஒட்டுமொத்த பழியும் தூக்கிட்டு போய் திவ்யா மேலே போட்டாங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் ரூம் போனாங்க, தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் மாத்திரை போடாமல் விட்டாங்க. எப்போ நீங்கள் மாத்திரை போட்டீங்க? உங்களை டாக்டரை வர வச்சு ஒரு டேப்லெட்டை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா நீங்கள் டேப்லெட் போடாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறீங்க, டீ கேட்டு அதுக்கு ஒரு சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணார் பார்த்தீங்களா? அதாவது சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருந்து சாண்ட்ராவையே கூட இருந்து குளிப்பறிக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு திவ்யாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரேல் பண்ணுறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் திவ்யாவுக்கு அவ்வளோவெல்லாம் அறிவு இல்லை. இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து தெரியுது தவிர, அந்த இன்சிடெண்ட்டில் என்ன பிரச்சனை வருதோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளானை போட்டு இவங்க இப்படி அவங்க இப்படி, இந்த கேமுக்கு அதை விளையாடலாம், அந்த கேமுக்கு இதை விளையாடலாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க யோசிக்கிற ஆளும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த டாஸ்க் உள்ளே வந்துட்டு போகலாம். அதாவது இந்த டிக்கெட்டெல்லாம் எப்படி 50 நாள் வந்து தாங்குச்சு, இதெல்லாம் சீக்கிரமாக புட்டுக்குன்னு போய்டும் நினச்சேன், ஆனாலே 50 நாள் கடந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அரோரா சிங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, பிரஜன் அவர்கள் ரம்யாவை சொல்கிறாங்க, சுபிக்ஷா ரம்யாவை சொல்கிறாங்க, வியானா ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ
அத்தனை பேர் ரம்யாவை வந்து சொல்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மோரார்லெஸ் ஒரு 6-7 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே தெரிஞ்சிருக்கு ரம்யா ஒரு வெங்காயத்தையும் கழட்டுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு தடவையும் சண்டை போடுறோம், எத்தனையோ கேமெல்லாம் விளையாடுறோம், ஃபன் பண்ணுறோம், என்டர்டெயின் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் நமக்கு இவ்வளோ ஹார்டாக இருக்குது. பாரேன், ஒரு பொண்ணு ஒன்றுமே பண்ணாமல் ஜாலியாக உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பெருசாக எதுவுமே பண்ணாமல் சும்மா வாய்ஸ் ஆடால் மட்டும் நான் பார்வதியை விட பெருசாக வந்திருப்பேன், நான் பார்வதி இப்போ எப்படி இருக்காலோ அதை விட டபுள் மடங்கான ஒரு ஆள் அப்படின்னு அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் விட்டுட்டு எப்படி 50 நாள் கடக்க முடியும் அப்படின்னா கடக்க முடியும். பிக் பாஸோடைய ஆதரவுகளும் விஜய் சேதுபதியோட ஆதரவும் இருந்துச்சு அப்படின்னா ரம்யா ஜோவால் கடக்க முடியும். மக்களோட ஆதரவுகளே இல்லைன்னா கூட அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் வந்து இருக்குங்க. வெளியவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கேனா போய் பாருங்கள், யூடியூப்பை திறந்து பாருங்கள், ட்விட்டரை திறந்து பாருங்கள், இன்ஸ்டாகிராமை போய் பாருங்கள், யாராவது எந்த ரிவ்யூவராவது ரம்யா ஜோ இப்படி பண்ணிட்டாங்க, இவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே கிடையாது, கேமை இப்படி வந்து வேறு லெவலில் விளையாடிருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு போய் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறேன். நீங்கள் திட்டினா கூட சரிங்க, ரம்யாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் திட்டினா கூட சரி, நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஒவ்வொரு வாரமும் சேவ் பண்ணி நல்ல ஆளுங்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இப்படிலாம் ஒஸ்ட்டாக ஒரு கேம் ப்ளே பண்ண வச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து கெமியை சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஆல்ரெடி கிளாஷ் போயிட்டுருக்கு. ஓகேவா, இவனுங்க கேம் அனலைஸே ஒழுங்காக பண்ணி தொலை மாட்டானுங்க, புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த வெறியை தீர்த்துக்கணும், அவங்களுக்கு பதிலடி கொடுத்துடணும். உடனே கமருதீனா கெமியை சொல்லணும், கெமியா கமருதீனை சொல்லிடணும். இவங்களுக்கு இந்த கேமும் புரியுறதில்ல, ஒரு வெங்காயமும் புரியுறதில்ல. பிரச்சனை என்ன, இவங்க பர்சனல் சண்டை என்ன, கேம் என்ன அப்படின்றத வந்து இவங்க சுத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிறதே கிடையாது. இப்போ திவ்யாவும் வந்து பாருங்கள் விக்ரம் அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. விக்ரமுக்கு கேப்பபிள் இருக்குது, காமெடி பண்ணுறான், என்ன அதை தாண்டி இந்த டாஸ்க் இந்த வாரம் எவ்வளோ சிறப்பாக வந்து பண்ணி வச்சுருந்தான், சண்டை போடுறான், எல்லாமே இருக்குது, மோரார்லெஸ் எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு விதத்தில் மட்டும் அவன் கண்டென்ட் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அனலைசராக இருந்தாக்கா, நீங்கள் ஒரு நல்ல கேமராக இருந்தாக்கா விக்ரம் அவர்கள் தகுதியான ஒரு ஆள் 50 நாள் தாண்டறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னும் எத்தனையோ பேர் அந்த வீட்டுக்குள்ளே வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ரம்யா என்ன பண்ணுறாங்க? ரம்யா அடுத்த கட்டமாக பெருசாக அரோரா என்ன பண்ணிட்டாங்க? இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எழுதில்ல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அனலைஸ் பண்ணி சொல்லலாம். நான் தான் முன்னே சொன்னேன், திவ்யாவுக்கு அவ்வளோ யோசிக்க தெரியாதுங்க, இப்படி தாங்க அவங்க வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்த வியானாவுக்கு வருவோம். வியானாவை விட திவ்யாவுக்கு யோசிக்கிறதுல 0%, கேமிங் விளையாடுறதுல தத்தி. இது சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோவம் வரும். ஆனால் எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ வியானா அவர்கள் வந்து என்ன விஷயம் ரீசன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா தான் வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் கடக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி தங்குச்சு அப்படின்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ரீசன் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாருமே சைலண்ட்டாக இருந்ததாக ஓப்பன் அப் ஆகுவாங்க, புரியுதுங்களா? சைலண்ட்டாக இருந்ததாக ஓப்பன் அப் ஆகி அதுக்கப்புறம் கேமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு ஆடுவாங்க. ஆனால் இவங்க ஓப்பன் அப்பாக இருந்துட்டு அடிச்சு ஆடுறேன் அப்படிங்கிற பேரில் இருந்துட்டு கடைசியாக இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆளை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. 50 நாட்கள் எப்படி இவங்க வந்து உள்ளார வந்து இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படின்றத வியானா ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ரியலாகவே வந்து அது கரெக்டாக அப்ரிஷியேட்டபிளான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அதுதான் அனலைசிங் ஸ்கில்லு. அந்த ஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கிட்டே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை சாண்ட்ரா அவர்களை வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யாவால் தான் கெடுறாங்க, எல்லா பிளானையும் திவ்யா தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வர்றாரு பாருங்கள். விக்கல்ஸ்க்கு முன்னாடி நான் இன்னொருத்தனை சொல்கிறேன். சபரி வந்து பார்வதியை சொல்கிறாப்புல, இன்னுமாடா பார்வதியை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, சண்டை போடுறத பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, லவ் கண்டென்ட் பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் 50 நாட்கள் கடந்திருக்க மாட்டாங்க, கடக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பார்வதின்னு சொல்கிற அப்படின்னா நீ எல்லாம் 10 நாள் எவிக்டாக வெளியே போயிருந்துருக்கணும். பார்வதி கொடுத்த கண்டென்ட்டில் பாதி, என்ன 10% கண்டென்ட் நீ வந்து சபரிநாதன் கொடுக்கவில்லைங்க பாஸ், கொடுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதனா இப்போ வரைக்கும் இப்படியே வந்துருந்துட்டுருக்க. அதுக்கடுத்த விக்கல்ஸ் அவங்களும் சாண்ட்ராவை தான் சொல்கிறாங்க, எஃப்ஜே அவங்களும் சாண்ட்ராவை தான் சொல்கிறாங்க. ஆனால் விக்கல்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்குது பார்த்திங்களா, அது பக்காவாக வந்திருக்கு, பொருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸை மரியாதை குறைவாக நடத்துறதுக்குமே ஒரு வித்தியாசமே தெரியாது இருக்கக்கூடிய சாண்ட்ரா அவர்கள், புரிஞ்சிக்காத ஒரு சாண்ட்ரா அவர்கள் இந்த 50 நாட்களை எப்படி கடந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்றத வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக
அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பேசும் பொருளாக வந்து இருக்கும். அதுக்காக சபரி வந்து சொன்ன பாயிண்ட்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா பார்வதி சென்டர் ஆஃப் த பிக் பாஸுங்க. பிக் பாஸ்னாவே பார்வதி, சீசன் 9னாவே அப்படின்ற லெவலுக்கு வந்து ஆயிடுச்சு. வெளியிலேருந்து வந்த கெஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க காரி துப்பிட்டு. அப்போ கூட மறுபடியும் அந்த வன்மத்தை காட்டுறா அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ ரம்யா வந்து அவங்களோட தங்கச்சி தானேங்க, சபரியோட தங்கச்சி தானே. அப்போ அவங்கள சொல்லியிருக்கலாம்ல, சுபிக்ஷாவை சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க தங்கச்சிங்க. என்ன போங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்யுங்க. அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.